கிரேவிக்கு வந்துட்டு என்ன மாதிரி கட் பண்ணிக்கலான்னு பார்த்துக்கலாம். சரி, நம்ம 3 பக்கமாக கட் பண்ணிக்கிறோம். கத்திரிக்காய் அந்த கிரேவிக்கு வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம கிரேவிக்கு வந்துட்டு என்னென்ன மசாலா போட்டுக்கலான்னு பார்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு அரை ஸ்பூன் நம்ம சர்க்கரை போட்டுக்கணும். ஒரு உப்பு எடுத்து வச்சுருக்கிறோம். கத்திரிக்காய் கிரேவிக்கு எப்படி கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணிக்கலான்னு பார்த்துக்கலாம். அது கடாயை வச்சுட்டுக்கிறேன். எண்ணெய் எவ்வளோ வேணும் அது பார்த்துக்கலாம். நம்ம எண்ணெய் காஞ்சிருக்கும்போது இந்த கத்திரிக்காய் வேணால் இதுலேயே ஆட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணலாம் கத்திரிக்காய். நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும். இது வந்து ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றல, எண்ணெயிலே நல்லா வெந்து ஃப்ரை ஆகிட்டுக்குது. அது கூட நம்ம இந்த மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 8 மசாலா கிரேவியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றினுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம மசாலாங்க ஆட் பண்ணிடலாம். ஒரு மிளகாத்தூள் போட்டுருக்கிறேன், தனியாத்தூள் நம்ம அப்போ எடுத்து வச்ச மசாலா தனியாத்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன், கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்மளுக்கு ஒரே ஒரு சுட்டிக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். எல்லாம் மசாலாலாம் ஆட் பண்ணிட்டுக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் நம்ம அது கொதி விடலாம் மூடி போட்டு. கத்திரிக்காய் கிரேவி ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.